வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். வெறும் 1 கப் கோதுமை மாவுலேயே நம்ம வீட்டில் வாயில் கரையும் அல்வா செய்வது எப்படின்னு பார்க்கலாங்க. இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா வீடியோ முழுதும் பார்த்து உங்கள் கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ இந்த ஸ்வீட் எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. 1 கப் அளவு கோதுமை மாவு எடுத்துகிட்டு அது ஒரு பவுலில் போட்டுட்டு இதில் ஒரு 2.5 கப் அளவு தண்ணி ஊற்றிக்கலாங்க. 1 கப் கோதுமை மாவுக்கு 2.5 கப் அளவு தண்ணி ஊற்றிட்டு விஸ்கில் நல்லா கலந்துக்கலாங்க. நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிட்டு நம்ம இதை வடிகட்டிக்கலாம். கொஞ்சம் கட்டி எதுனா இருந்ததுன்னா அதில் அப்படியே வடிஞ்சிருங்க. அதனால் இதை வடிச்சிடலாம், ஃபில்டர் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாவு கோதுமை மாவு கரைசல் தயாராகிடுச்சுங்க. இப்போ அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு அதில் இந்த கரைசலை ஊற்றிட்டு கைவிடாமல் கரண்டியில் கலந்துகிட்டே இருக்கலாங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம கலந்துகிட்டே இருப்போம். சூப்பரான இந்த அல்வா ரொம்ப செலவும் இல்லைங்க. குறைந்த பொருளே இருந்தால் போதும். நெய், சர்க்கரை, கோதுமை மாவு இருந்தால் போதுங்க. இப்போ கொஞ்சம் கெட்டிப்பட ஆரம்பிச்சிருச்சு. இந்த டயத்தில் நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் நான் இதில் 3/4 கப் அளவு சேர்த்துக்கிட்டேங்க. ரொம்ப ஸ்வீட்டு தேவைப்படுறவங்க 1 கப் ஆட் பண்ணிக்கலாம். 1க்கு 1 சுகர் ஆட் பண்ணால் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதில் நான் 3/4 கப் அளவு சுகர் ஆட் பண்ணிட்டேன். இப்போயும் நம்ம கைவிடாமல் கலந்துகிட்டே இருக்கலாங்க. இப்போ இந்த சக்கரெல்லாம் கரைஞ்சி இன்னமும் நல்லா அது போல் தண்ணியாக ஆகிடுங்க, லிக்விடாக ஆகிடும். இது 15லேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் ஆச்சுங்க டைம் அல்வா தயாராகிறதுக்கு. கைவிடாமல் இது போல் கலந்துகிட்டே இருப்போம். நெய் ஒரு 1/4 கப் அளவு உருக்கி எடுத்து வச்சுப்போங்க. அப்பப்போ நம்ம இப்படியே ஊற்றிக்கிட்டே இருப்போம். கொஞ்சம் கெட்டிப்பட ஆரம்பித்ததும் நம்ம நெய் ஊற்ற ஆரம்பிக்கலாம். இப்போ இந்த நெய்யில் அப்படியே உறிஞ்சிட்டு ஆன பிறகு நம்ம திரும்பவும் கொஞ்சம் நெய் இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. இப்படியே நம்ம எல்லா நெய்யும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு ரொம்ப செலவும் இல்லைங்க. கொஞ்சம் நெய், சக்கரை மட்டும் இருந்தால் போதும். வீட்டில் இருக்கிற கோதுமை மாவு வச்சு நம்ம சூப்பராக இந்த அல்வா, வீட் ஃப்ளோர் அல்வா செய்யலாங்க. நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கலந்துகிட்டே இருப்போம். இப்போது ஓரளவு கெட்டிப்பட ஆரம்பிச்சிருச்சுங்க. இந்த ஹல்வா கொஞ்சம் கலராக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கேசரி பவுடர் கொஞ்சம் ஆட் பண்ணுங்க. பிஞ்ச் ஆஃப் கேசரி பவுடர் ஆட் பண்ணிட்டேன். இது அவங்கவுங்க ஆப்ஷன் தாங்க. விருப்பம் இருந்தால் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இல்லைனா கூட நம்ம நார்மலாகவே நம்ம கேசரி பவுடர் இல்லாமலே கூட இது கலர்லாங்க, நல்லாயிருக்கும். இப்போ மேற்கொண்டு எல்லாம் ஒரு 2 டீஸ்பூன் அளவு நெய் ஊற்றிட்டு கலந்துக்கலாம். இப்போ ஒட்டாமல் வர ஆரம்பிச்சிருச்சு. இது எல்லாமே சேர்ந்து ஒட்டாமல் பாத்திரத்துலேருந்து அப்படியே வெளியில் வர டயத்தில் நம்ம இது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடலாங்க. கடைசியாக 1/2 டீஸ்பூன் அளவு ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு கலந்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் நெய்யை ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் போல் அடுப்பில் வச்சுருந்து கலந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சிடலாங்க. அருமையான கோதுமை மாவு வச்சுட்டு சூப்பரான ஹல்வா தயாராகிடுச்சு. வீட் ஃப்ளோர் ஹல்வா இறக்கிட்டு இது மேலே நம்ம நெய்யில் வறுத்த முந்திரி பருப்பு தூவிட்டு சர்வ் பண்ணலாங்க. ஈஸியான கோதுமை மாவு ஹல்வா நீங்களும் இது போல் செஞ்சு பாருங்கள். இது அடுப்பில் கொஞ்சம் நெய் ஊற்றிட்டு பொடியாக கட் பண்ண இந்த முந்திரி பருப்பு வறுத்துட்டு மேலே அப்படியே தூவிடலாம். இல்லை பழப்பழன்னு ஒட்டாமல் சூப்பராக அருமையாக வந்துச்சு. டேஸ்டான இந்த வீட் ஃப்ளோர் அல்வா கோதுமை மாவை வச்சு 1 கப் கோதுமை மாவு வச்சு குறைந்த பொருட்கள், குறைந்த செலவில் நம்ம இதை ஃபுல்லாக செய்யலாங்க.
சூப்பரான இந்த கோதுமை அல்வா நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.